தங்கத்தின் விலை குறைந்த போதும் பெரும் அளவிலானோர் வாங்கியதால் இன்று விலையேற்றம் கண்டுள்ளது. தொடர்ந்து குறைந்து வந்த தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 2160 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,13,840 ரூபாயாக இருந்த நிலையில் விலை உயர்ந்து 1,16,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 260 ரூபாய் உயர்ந்து 14,500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் உயர்வை கண்டுள்ளது. 1 கிராம் வெள்ளியின் விலை 10 ரூபாய் உயர்ந்து 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 2,70,000 ரூபாயாக உள்ளது. அமெரிக்க டாலரின் மீதான நம்பிக்கை உயர்வு, ஈரான் அமெரிக்கா இடையேயான பேச்சுவார்த்தை ஆகியவை தங்கத்தின் விலை தொடர்ந்து சரிய காரணமாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து தங்கத்தின் விலை குறைந்தபோது பெரும் அளவிலானோர் அதனை வாங்கியதால் சற்று விலை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த 7 ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் 10 லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய ஜியோ ரிலையன்ஸ் உறுதி பூண்டுள்ளதாக ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி அறிவித்தார். டெல்லியில் நடைபெற்று வரும் உலக ஏஐ உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியாவின் தொழில்நுட்ப வரலாற்றில் இந்த மாநாடு முக்கியமான தருணம் என்றார். மேலும் ஏஐ என்பது நவீன காலத்தின் அக்ஷய பாத்திரம் என்றும் அவர் பேசினார். AI offers limitless augmentation in knowledge, efficiency and productivity. We are only at the dawn of this era. The best of AI is yet to come. இணைய வசதியில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது போல ஏஐ வளர்ச்சியிலும் ஜியோ பெரும் பங்காற்றும் என்றார். With over 500 million loyal subscribers, was privileged to play a leading role in this transformation across broadband, 4G, 5G and home connectivity. With equal humility, I would like to announce that Jio will play an even bigger role in India's AI transformation. 21ஆம் நூற்றாண்டில் உலகின் மிகப்பெரிய ஏஐ சக்திகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவில் கூகுள் நிறுவனம் 1,36,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளதாக அந்நிறுவனத்தின் CEO சுந்தர் பிச்சை அறிவித்தார். டெல்லி ஏஐ உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசியவர் இந்தியாவின் விரைவான வளர்ச்சியை புகழ்ந்தார். மேலும் முதலீடு குறித்தும் அறிவித்தார். Back when I was a student, I often took the Coromandel Express train from Chennai up to IIT Kharagpur. To get there, we passed through Visakhapatnam, Vizag. I remember it being a quiet and modest coastal city brimming with potential. Now in that same city, Google is establishing a full-stack AI hub, part of our $15 billion infrastructure investment in India. இந்த மாநாட்டில் பேசிய டாடா குழும தலைவர் என் சந்திரசேகரன், டாடா குழுமம் இந்தியாவின் முதல் பெரிய ஏஐ தரவு மையத்தை நிறுவுவதாக தெரிவித்தார். I'm very happy to announce that we have partnered with OpenAI to build the first 100 megawatt capacity, which will scale to 1 gigawatt. மின்சாரம், இணையம் போன்று அடுத்து ஏஐயும் ஒவ்வொருவரையும் சென்றடைய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். முன்னணி கட்டுமான நிறுவனமான L&T மற்றும் உலகின் மிகப்பெரிய சிப் தயாரிப்பு நிறுவனமான NVIDIA ஆகிய இரு நிறுவனங்களும் இணைந்து சென்னை அருகே ஸ்ரீபெரும்புதூரில் பிரம்மாண்ட ஏஐ ஃபேக்டரி எனப்படும் செயற்கை நுண்ணறிவு உட்கட்டமைப்பை உருவாக்க ஒப்பந்தம் செய்துள்ளன. டெல்லியில் நடைபெற்று வரும் ஏஐ மாநாட்டில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூரில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் L&T கிளவுட்ஃபினிட்டி தரவு மையத்தின் ஒரு பகுதியாக அதிநவீன NVIDIA GUP கட்டமைப்புகள் நிறுவப்பட்டு இதன் திறன் 30 மெகாவாட் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. NVIDIA GPU என்பவை கணினியின் முக்கியமான பாகமாகும். இது ஒரு நொடியில் பல கோடி கணக்குகளை செய்து ஏஐ மென்பொருட்களை மின்னல் வேகத்தில் இயக்க வைக்கும். 300 ஏக்கர் பரப்பளவில் அமையவிருக்கும் இந்த ஏஐ மையம் இந்தியாவின் முக்கியமான தரவுகள் மற்றும் தகவல்கள் வெளிநாடுகளுக்கு செல்லாமல் இந்தியாவிற்குள்ளேயே பாதுகாப்பாக சேமிக்கப்பட்டு செயல்படுத்தப்படும். சென்னை போன்று மும்பையிலும் ஏஐ தரவு மையம் அமைக்க L&T மற்றும் NVIDIA இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதிமுகவின் வரலாற்று சாதனைகள் மீது ஏறி சவாரி செய்ய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆசைப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் திட்டங்களுக்கு உரிமை கோருவது தொடர்பாக ஆளும் திமுக அரசுக்கும் எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கும் இடையே வார்த்தை போர் தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசு தனது 5 ஆண்டு கால ஆட்சியில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் மீது தனது பெயரை ஸ்டிக்கர் போல் ஒட்டிக் கொள்வதே ஸ்டாலினின் ஒரே வேலையாக உள்ளதாக சாடியுள்ளார்.
சாட்டியுள்ளார். புதன்கிழமையன்று நடைபெற்ற விளையாட்டுத்துறை விழாவில் 3% இடஒதுக்கீடு திட்டத்தை தனது சாதனையாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். 2018ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில்தான் விளையாட்டு வீரர்களுக்கான அரசு பணி இடஒதுக்கீடு 2% அறிவிக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி விவரித்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% மருத்துவ உள் இடஒதுக்கீடு குறித்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் தவறான தகவல்களை பரப்புவதாக குற்றம் சாட்டிய இபிஎஸ் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைய வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தை சேர்ந்த 22 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 4 விசைப்படகுகளில் 22 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். மன்னார் வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டியதாக கூறி சுற்றி வளைத்த இலங்கை கடற்படையினர் 4 விசைப்படகுகளுடன் 22 மீனவர்களையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்ற இலங்கை கடற்படையினர் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ராமேஸ்வரம் அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்காலை சேர்ந்த 25 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இலங்கை கடற்படையின் தொடர் அத்துமீறல் மீனவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தொண்டியாலம் கிராமத்தில் நடமாடக்கூடிய இந்த சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தொண்டியாலம் கிராமத்தில் நேற்று இரவு சிறுத்தை ஒன்று நடமாடியது அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள அந்த பொதுமக்கள் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோன்று கோவை தடாகம் வரப்பாளையத்தில் கார்த்திகேயன் என்பவரின் தோட்டத்திற்குள் யானை ஒன்று புகுந்தது. தோட்டத்தின் உரிமையாளர் மின்விளக்கை ஒளிர வைத்ததால் யானை அச்சமடைந்து வனப்பகுதியை நோக்கி சென்றது. குடியிருப்பு பகுதி மற்றும் விளைநிலங்களுக்கு உணவு தேடி யானைகள் வருவது தொடர்கதையாகி வருவதாக அந்த பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் தக்காளி விலை வீழ்ச்சியடைந்து 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். அய்யலூர், கடவூர், புத்தூர், வடமதுரை, தென்னம்பட்டி, மலையூர் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. சென்ற மாதம் வரை 15 கிலோ கொண்ட ஒரு பெட்டி தக்காளி 750 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை விற்பனையானது. 1 கிலோ தக்காளி 80 ரூபாய் வரை விற்பனையானது. இதனால் தக்காளி அதிக விலைக்கு விற்பனையாகும் என ஏராளமான விவசாயிகள் தக்காளியை சாகுபடி செய்தனர். விளைச்சல் அதிகரிப்பாலும் வெளிமாநில தக்காளி வரத்தாலும் தற்போது தக்காளி விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. அய்யலூர் சந்தைக்கு வழக்கமாக 20 டன் தக்காளி வரும் நிலையில் தற்போது 100 டன் தக்காளி விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளன. இதன் காரணமாக 15 கிலோ கொண்ட ஒரு பெட்டி 150 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரைக்கும், கிலோ ஒன்று 10 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தக்காளி சீசன் ஆரம்பிக்கிறப்ப இன்னைக்கு விலை குறைவா இருக்கு. இன்னும் தக்காளி முழுவதும் வர வேண்டிய காலங்கள்லாம் இருக்கு. இப்ப இன்னும் விலை குறையத்தான் வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட பெட்டி 150 to 200 ரூபாய் கீழே குறைஞ்சுன்னா விவசாயம் கட்டுப்படி ஆகாது. வெளிமாநில தக்காளி வரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜியோ நிறுவனம் உருவாக்கி வரும் AI தொழில்நுட்ப வசதிகள் குறித்து பிரதமர் மோடிக்கு அந்நிறுவனத்தின் தலைவர் ஆகாஷ் அம்பானி விளக்கினார். டெல்லியில் AI உச்சி மாநாட்டின் ஒரு அங்கமாக AI கண்காட்சி நடத்தப்படுகிறது. இதில் டிஜிட்டல் கட்டமைப்பு, மருத்துவம், கல்வி, கலாச்சார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜியோ நிறுவனம் உருவாக்கி வரும் புதிய வசதிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் மோடி ஜியோவின் அரங்கையும் பார்வையிட்டார். அங்கு தங்கள் நிறுவனங்களின் புதிய திட்டங்கள் குறித்து ஜியோ தலைவர் ஆகாஷ் அம்பானி விளக்கினார். மொழி மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் எளிதாக அறிந்து கொள்வதற்கும் ஜியோ சன்ஸ்கிருதி AI உருவாக்கப்பட்டுள்ளது. இதேபோல மருத்துவத்திற்கு ஜியோ ஆரோக்கியா AI, நவீன கல்வி கற்றலுக்கு ஜியோ சிக்ஷா உள்ளிட்டவற்றை அந்நிறுவனம் வடிவமைத்துள்ளது.